हाई फ्रेंड्स वेलकम टू चिटियै सமையல் इनकी நம்ம சேனல்ல அதிக சத்து நிறைந்த சகப்பரிசி சிரட்டை புட்டு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சிருக்கேன். கடாய் சூடாயிருச்சு. 1/2 கிலோ சகப்பரிசி மாவை சேர்த்துறலாம். சகப்பரிசியை சுத்தமாக கழுவிட்டு வெயிலில் காய வச்சு மிக்ஸியில் கொடுத்து மாவை அரைச்சி எடுத்துருக்கேன். மாவு அடி பிடிச்சிடக்கூடாது, வறுத்து எடுத்துடலாம். மாவு சேர்க்கும்போது எப்படி இருக்குது நமக்கு வறுத்ததுக்கப்புறம் நல்லாவே தெரியும். மாவை வறுத்தாச்சு, கலரே மாறிடுச்சு பாருங்கள். மாவு வறுக்கும்போது வர வாசனைக்கு எக்ஸ்ட்ரா 2 புட்டு சாப்பிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். மாவு ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். குக்கரில் தான் புட்டு வேக வைக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். பாதி குக்கருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். தண்ணி நிறைய வச்சு தான் புட்டை வைக்கணும். அந்த ஆவிலே தான் நமக்கு புட்டு வேகும். குக்கரில் விசிலை எடுத்துகிட்டு மூடி போட்டுடலாம். தண்ணி கொதி வரட்டும், அதுக்குள்ளே மாவை கிளறி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து எடுத்துருக்கேன். தண்ணியில் உப்பு லைட்டாக தூக்கலாக இருந்தால் மாவில் உப்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம கலந்து எடுக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையும் போது தான் மாவு எல்லாத்துலேயுமே நமக்கு ஈரம் படும். மாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. கையில் மாவை பிடிக்கும்போது ஒன்றா சேருது. மாவும் நல்லா உதிரியாக இருக்குது. இந்த பக்குவம் புட்டுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஜாஸ்தியாகவும் சேர்த்துடக்கூடாது, கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது. அப்புறம் புட்டு கரெக்டாக வராது. மாவு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேங்காய் திருவணும். தேங்காய் யார் திருவுதான்னு பாருங்கள். என்னோடய பொண்ணு தான் தேங்காய் திருவுதது. மாவு கிளறும் போதே நான் தேங்காய் திருவிட்டா புட்டு சீக்கிரம் கிடைக்கணும்னு சொல்லி தேங்காய் திருவிக்கிட்டு இருக்கா ரொம்ப ஆசையோட. மாவும் தேங்காயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புட்டு வேக வச்சிடலாம். இந்த கிண்ணத்தில் தான் புட்டு வைக்க போகிறோம். கிண்ணத்தில் இந்த சிப்பில் போட்டு கொஞ்சமாக தேங்காய் திருவிடலாம். தேங்காய் மேலே கலந்தெடுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். மாவை டைட்டாக அமுக்கிடக்கூடாது, புட்டு அந்தளவுக்கு வேகாது. இந்தமாரி தூணாப்பில் வச்சா தான் புட்டு சாஃப்டாக இருக்கும். மூடி போட்டாச்சு, வேக வச்சிடலாம். குக்கரில் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. ஆவி வருது பாருங்கள். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் புட்டை வேக வைக்கணும். இப்போ வேக வச்சிடலாம். இந்த கிண்ணத்தில் கீழே ஓப்பன் இருக்கும், அதுவும் விசில் மாற்ற இடமும் கரெக்டாக இருக்கும். மேலே மூடி ஓப்பன் வழியாக நல்லா ஆவி வருது பாருங்கள். லைட்டாக ஆவி வரும்போது எடுக்கக்கூடாது. நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் எடுக்கலாம். புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். புட்டு வேக ரொம்ப நேரம் ஆகாது, 4-5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். ஓப்பன் பண்ணிவிட்டேன். வாசனை செம்மையாக இருக்குது. இந்த கிண்ணத்தில் ஓப்பன் இருக்குது பாருங்கள். இதுதான் குக்கரில் நமக்கு விசில் மாற்ற இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகும். பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். புட்டு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதேமாரி எல்லா மாவையும் நம்ம புட்டாக வேக வச்சு எடுத்துடலாம். இந்த அரிசியில் அவ்வளோ சத்து இருக்குது. புட்டும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக சர்க்கரை போட்டு கூட டக்குன்னு சாப்பிட்றலாம். புட்டு அவ்வளோ ருசியாக இருக்குது. இவ்வளோ சத்து நிறைந்த இந்த அரிசியை கண்டிப்பாக நீங்களும் புட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு எவ்வளோ ருசித்து சாப்பிட்றான்னு பாருங்கள். புட்டோட ருசி அவங்கள உட்கார வச்சு சாப்பிட வச்சுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.